Colorful morning, dear students. ரெண்டு எக்ஸசைஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் 16 அண்ட் எக்ஸசைஸ் 17. எக்ஸசைஸ் 16 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 17 என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ரெண்டு எக்ஸசைஸும் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸ் 16 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? டென்சஸில் டோட்டலி 12 டென்சஸ் வந்து இருக்குது. அந்த 12 டென்சஸில் 3 டென்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அதில் இன்றைக்கி எக்ஸசைஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் அப்படின்னாவே இப்போது, இன்றைக்கி, டுடே அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? நிகழ்காலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? ஸோ இன்றைக்கி இப்போது நடந்துகிட்ருக்கிறது தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நோட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க. த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டெல் டெய்லி ஹேபிட், ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ட்ரூ ஃபேக்ட். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ரொட்டீன், டெய்லி ஹேபிட், நம்ம டெய்லியும் செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம். டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம். டெய்லி காலையில் எழுந்த உடனே பகவத்கீதாவோ பைபிளோ குரானோ ஏதோ ஒரு ஹோலி புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? காலையில் எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம். இது எல்லாமே டெய்லி ஹேபிட்ஸ். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ டெய்லி ஹேபிட்ஸ், ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் ட்ரூ ஃபேக்ட். ட்ரூ ஃபேக்ட் அப்படின்னா யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ். சில விஷயங்கள் எல்லாமே நம்மளால் மாற்ற முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் எப்போவுமே எந்த திசையில் உதிக்கும்? கிழக்கு திசையில், ஈஸ்ட் டிரெக்ஷனில் தான் வந்து சூரியன் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ஃபேக்டாக இருக்கிறப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? வேறு டென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா டுடே, இன்றைக்கி, இப்போது நடந்துகிட்ருக்க விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸ், நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸ், ரொட்டீன் ஒர்க், இது பற்றி சொல்கிறப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அனதர் ஒன் ட்ரூ ஃபேக்ட், யூனிவர்சல் ட்ரூத். சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியாத ஒரு விஷயம், ஆனால் அது டெய்லியும் நடந்துகிட்டே இருக்க விஷயம், அதுவும் ஒரு டெய்லி ஹேபிட் தான். நமக்கு கிடையாது. அந்த விஷயத்துக்கு ஒரு டெய்லி ஹேபிட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ சன் வந்து டெய்லியும் காலையில் என்ன ஆகுது? காலையில் கிழக்கு திசையில் தான் வந்து ஈஸ்ட் டிரெக்ஷனில் தான் சன் வந்து ரைஸ் ஆகுது இல்லையா? அப்போது அது சன்னுக்கு ஒரு ஹேபிட்டுவல் ஆக்ஷன் மாதிரி தான். சரிங்களா? டெய்லியும் அது காலையில் 5:40 ஆச்சுன்னா, 5:30 மணி ஆச்சுன்னா, 6 மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுது? டான்னு காலையில் சூரியன் வந்து வந்துடுது. அதுவும் ஒரே டிரெக்ஷனில் வருது. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ஃபேக்டாக இருக்கிறப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிங்களாப்பா? ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டெல் டெய்லி ஹேபிட், habitual actions and true facts. ஓகேப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பார்ப்போம். ஓகேப்பா, லிசன் பண்ணுங்கள். ரைட் த சூட்டபிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் த பிளாங்க்ஸ். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஐ கொடுத்து பக்கத்தில் ஒரு டேஷ், ஒரு லைன் கொடுத்துருவாங்க. ப்ராக்கெட்குள்ளே ஒரு வேர்ப் இருக்கும். அண்ட் தென் ரிமைனிங் அந்த சென்டென்ஸ் இருக்கும். ஐ டேஷ் ப்ராக்கெட்குள்ளே மீட் அ பிளைண்ட் மேன் டுடே அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை எடுத்து எழுதணும். சரிங்களாப்பா? இதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஓகே, இப்போது இங்கிலீஷில் வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? ஐ, வி, யூ அப்படின்றது சிங்குலர்லையும் யூ தான் வரும், ப்ளூரல்லையும் யூ தான் வரும். எவ்ரி கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணிக்கணும், ஞாபகம் பண்ணிக்கணும். சரிங்களாப்பா? ஐ, வி, யூ, he, she, it, they. ஸோ டோட்டலி 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க?
ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க, அது ப்ராக்கெட்குள்ளே ஒரு வேர்ப் இருக்கும், அந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை எடுத்து எழுதணும். அப்படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ ஒரு வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படியே எழுதுகிறப்போ ஒரே ஒரு சின்ன ரூல் மட்டும் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும். அந்த சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை எடுத்து எழுத முடியும். சப்போஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கூடிய வேர்போட என்ன பண்ணணும்ப்பா, எஸ் சேர்த்து எழுத வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஹீன்னு ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்போட எஸ் சேர்த்து எழுதணும். ஹீ ஸ்பீக்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? ஹீ ஸ்பீக்னு எழுதக்கூடாது, ஹீ ஸ்பீக்ஸ் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அதே சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தேவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். அந்த வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படியே எடுத்து எழுதுனா போதும். சரிங்களாப்பா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரூல். சரிங்களா? இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தானா அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த க்ளூ வேர்ட்ஸ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்வேஸ். ஆல்வேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரெகுலர்லி. ரெகுலர்லி, டெய்லி இதெல்லாமே உங்களோட ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸை சொல்லுது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுது, உங்களோட ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸ். நான் டெய்லி இந்த ஒர்க்கை பார்க்குறேன், நான் வந்து ரெகுலராக நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஏர்லியாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு டெய்லி நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எவ்ரி, செல்டம். எவ்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா, எவ்ரி, ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி அப்படி, ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொன்றும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவ்ரி. நெக்ஸ்ட்டு செல்டம். செல்டம் அப்படின்னா ரொம்ப ரேர், ரேர்லி அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ், ரெகுலர்லி, டெய்லி, எவ்ரி, செல்டம் இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான க்ளூ வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபன். இது வந்து OFTEN இருக்குது. OFTEN, ஆஃப்டன் அப்படின்னு நீங்கள் ப்ரொனவுன் பண்ணக்கூடாது. எப்படி ப்ரொனவுன் பண்ணணும், ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஆஃபன்னா என்னப்பா, அடிக்கடி. நெக்ஸ்ட்டு ரேர்லி. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ரேர்லி அப்படின்னா எப்போதாவது. அக்கேஷ்னலினாலும் அதே மாதிரி தான், லாஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அக்கேஷ்னலி எப்படின்னாலும் எப்போதாவதுன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு யூஸ்வலி, ஜென்ரலி அப்படின்னா என்ன அர்த்தம், யூஸ்வல் அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலி என்னென்ன டூ வேர்ட்ஸ், ஆஃபன், ரேர்லி, யூஸ்வலி, ஜென்ரலி, அக்கேஷ்னலி. ஆஃபன், ரேர்லி, யூஸ்வலி, ஜென்ரலி, அக்கேஷ்னலி. ஸோ இதெல்லாமே க்ளூ வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடணும். சரிங்களாப்பா? உங்களுக்கு இந்த க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு வந்து இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இதிலேருந்து நாங்கள் கொஷின் கேட்குறோன்னு உங்களுக்கு ஹெட்டிங் கொடுக்க மாட்டாங்க. காமனாக டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? டென்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே வந்து சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸான்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை எடுத்து எழுதணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்காக தான் இந்த க்ளூ வேர்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ரைட் த சூட்டபிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் த பிளாங்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்ப்பா, எடுத்து எழுதணும். அந்த அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை எடுத்து எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ டேஷ் கொடுத்துருவாங்க, ப்ராக்கெட்குள்ளே மீட் அ பிளைண்ட் மேன்
டுடே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்ப்பா? ஓகே, எக்ஸாமில் உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 2 விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன கீவேர்டு இருக்குது, என்ன க்ளூ வேர்டு இருக்குது? டுடே அப்படின்ற கீவேர்டு இருக்குது. ஸோ அந்த டுடே அப்படின்றது எதை டினோட் பண்ணுது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் சொல்லுது. சரிங்களா? டுடே அப்படின்னா இன்னைக்கு, இன்று. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இன்று, இன்னைக்கு, இப்போ அப்படின்னு நம்ம சொன்னாவே அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நேற்று அப்படின்னு சொன்னால் அது பாஸ்ட் டென்ஸ். நாளை அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். ஸோ அப்போ இன்று, இப்போ அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இப்போ டுடே அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட்டு இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இது என்ன சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குப்பா? ஐ அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குது? ஐ இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஹீ, ஷீ, இட் வந்திருந்தா மட்டும்தான் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போடு என்ன சேர்த்து எழுதணும்? எஸ் சேர்த்து எழுதணும். ஹீ, ஷீ, இட்டு வராமல் ஐ, வி, யூ, தே வந்துருந்துச்சுன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். அதோட ப்ரெசன்ட் ஃபார்மை எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன வந்திருக்கு? சப்ஜெக்ட்டு ஐ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்பை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். ஐ மீட் அ பிளைண்ட் மேன் டுடே. நான் இன்றைக்கி ஒரு பிளைண்ட் மேன். பிளைண்ட் அப்படின்னா கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்க. சரிங்களாப்பா? நான் இன்றைக்கி ஒரு கண்ணு தெரியாதவங்களை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை ஃபாதர் ப்ராக்கெட்குள்ளே ட்ரிங்க் டீ டெய்லி. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? கீவேர்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கீவேர்டு இருக்காப்பா? இருக்குது. டெய்லி அப்படின்றது ஒரு கீவேர்டு தான். அந்த கீவேர்டு என்ன சொல்லுது? இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கீவேர்டு இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம்? சப்ஜெக்டை பார்க்குறோம். சரிங்களா? சப்ஜெக்ட் என்ன இருக்குப்பா? மை ஃபாதர் அப்படின்னு இருக்குது. மை ஃபாதர் அப்படின்றது என்னது? ஃபாதர் அப்படின்னாவே ஒரு பாய் தான். பாயை சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஹீ இஸ் மை ஃபாதர் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஷீ இஸ் மை ஃபாதர்னு சொல்லுவோமா? கிடையாது. அப்போ ஹீ இஸ் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீன்னு தான் சொல்லுவோம். பாயை வந்து நம்ம ஹீன்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஹீ அப்படின்றது வரும். இன்டைரக்டாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஹீ, ஷீ, இட் டேரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்துச்சு. இன்டைரக்ட்னா எப்படி மேம் வரும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இன்டைரக்டானா டேரெக்டாக ஹீ வராமல் ரவின்னு வரலாம், ராமன்னு வரலாம், கார்த்திக்னு வரலாம், சூர்யான்னு வரலாம், விஜய்னு வரலாம். ஸோ அதே கேர்ளாக இருந்தால் ஷீன்னு இருந்துச்சுன்னா கவிதா, பிரியா, ஷீலா, மாலா இந்த மாதிரி ஒரு நேமில் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்டைரக்டாக வருது. ஸோ இந்த இடத்துல மை ஃபாதர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது ஹீ. ஸோ அப்போ ஹீ, ஷீ, இட்டு வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம். மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் டீ டெய்லி. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ பார்த்த உடனே இதை கண்டுபிடிச்சிருவீங்க. தேர்ட் என்ன இருக்குது? எவ்ரிடே அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ கீவேர்டு இருந்துச்சுனாவே இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கீவேர்டு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து எஸ்டர்டே அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்க்கான கீவேர்டு. டுமாரோ அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான கீவேர்டு. டுடே, எவ்ரிடே, டெய்லி, யூஸ்வலி, ஒகேஷ்னலி இதெல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான கீவேர்டு. ஸோ இதில் பாருங்கள், எவ்ரிடே அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன இருக்குது? ஹீ, ஷீ, இட்டு இருக்கா? இல்லை. அப்போ ஹீ, ஷீ, இட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது? தே அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ தே இருந்தால் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதுனா போதும். தே ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. அவங்க என்ன பண்ணுறாங்க? டெய்லியும் டென்னிஸ் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செகண்ட் சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் சொல்லியாச்சா? லிசன் கேர்ஃபுல்லி. மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் டீ டெய்லி. டேடி என்ன பண்ணுவாங்க? டெய்லி டீ வந்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தே ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. அவங்க என்ன பண்ணுறாங்க? டெய்லியும் வந்து எவ்ரிடேனா டெய்லியும் டென்னிஸ் வந்து விளையாடுறாங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். த சன் ஷைன்ஸ் ப்ராக்கெட்குள்ளே ஷைன் பிரைட்லி அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு கீவேர்டுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே யூனிவர்சல் ட்ரூத்தாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா உலக உண்மைகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். சன் இயற்கையை பற்றி சொல்லியாச்சு. சன் வந்து எப்படி இருக்கும்? பிரைட்டாக தான் இருக்கும். பிரைட்டாக ஒளிரும் இல்லையா? ஷைன் ஆகும் இல்லையா? அதுதான். அப்போ அது சொல்கிறப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும்.
sun shines brightly. ஸோ எதுக்கு நம்ம ப்ராக்கெட்குள்ளே வந்து இருக்க வேர்போடு எஸ்ஸை சேர்த்து எழுதியிருக்கோம்? பிகாஸ் சன் அப்படின்றத நம்ம நான்னு சொல்ல மாட்டோம், வீன்னு சொல்ல மாட்டோம், யூன்னு சொல்ல மாட்டோம், தேன்னு சொல்ல மாட்டோம், ஹீ ஷீ எதுவுமே சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்னா இட் அப்படின்னு சொல்லுவோம், அது அப்படின்னு தான் சொல்லுவோம். சூரியன்னு தானே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்போடு எஸ்ஸை சேர்த்து எழுதியிருக்கோம். The sun shines brightly. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். I meet a blind man today. ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்பை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. My father drinks, ப்ராக்கெட்குள்ளே drink tea daily. Next, they play tennis every day. The sun shines, ப்ராக்கெட்குள்ளே shine brightly. சரிங்களா? நெக்ஸ்ட்டு முகிலன் ஸ்டடீஸ், ப்ராக்கெட்குள்ளே ஸ்டடி his lesson. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், கீவேர்டு ஏதாவது இருக்கா? இல்லை. கீவேர்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஒரு சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான கீவேர்டு ஏதாவது இருக்கா? இல்லை. அதே மாதிரி அட் த சேம் டைம் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்க்கான கீவேர்டு இருக்கா? இல்லை. அப்போ எந்த கீவேர்டுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை ப்ரெசன்ட் டென்ஸில் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் நீங்கள் படிக்கிறப்போவே தெரியும் இல்லையா? முகிலன் ப்ராக்கெட்குள்ளே ஸ்டடி ஹிஸ் லெசன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வேர்போட நம்ம எதுக்காக எஸ்ஸை சேர்த்து எழுதியிருக்கோம்? இங்கே வந்து நம்ம எஸ்ஸை சேர்க்கலை, ஒய்யுக்கு பதிலாக ஐஇஎஸ் எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒய்யை வந்து ஐஇஎஸ்ஸாக நம்ம மாற்றுவோம். சரிங்களா? அந்த ரூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஃப் வந்தால் விஇஎஸ்ஸாக எழுதுவோம். லீஃப்னு இருந்துச்சுன்னா லீவ்ஸ், LEAVESன்னு எழுதுவோம். LEAAF பதிலாக LEAVESன்னு நம்ம எழுதுவோம் ப்ளூரல் ஃபார்மில். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டடி அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஏன் இந்த இடத்துல எஸ்ஸை சேர்த்து எழுதியிருக்கோம்? பிகாஸ் முகிலன் அப்படின்னு ஒரு பாயோட நேம் வந்திருக்கு. பாய் அப்படின்னாவே அது ஹீ, அவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ்ஸை சேர்த்து எழுதணும். ஸோ நம்ம ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹிந்துஜா ஆல்வேஸ் லவ் மீ, ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய லவ் மீ. சரிங்களா? இந்துஜா எப்போவுமே என்ன பண்ணுவா? அவன் என் மேலே அன்பாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்குது? ஹீ இருக்கா, ஷீ இருக்கா, இட்டு இருக்கா, ஐ இருக்கா, வி இருக்கா, என்ன சப்ஜெக்ட் இருக்குப்பா? ஸோ இதில் டேரெக்டாக எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இல்லை, இன்டைரக்டாக இருக்குது. ஸோ இந்துஜா அப்படின்றது ஒரு கேர்ள். கேர்ள் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீ, அவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்துஜா ஆல்வேஸ் லவ்ஸ் மீ, ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ்ஸு சேர்த்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சித்தார்த் யூஸ்வலி லைக்ஸ் அன் ஆப்பிள். சித்தார்த் யூஸ்வலி லைக்ஸ் அன் ஆப்பிள். ஸோ இந்த இடத்துல பார்க்கணும், யூஸ்வலி அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இல்லையா? ஓகே. ஏன் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட நம்ம எஸ்ஸை சேர்த்து எழுதியிருக்கோம்? பிகாஸ் சித்தார்த் அப்படின்ற ஒரு பாயோட நேம் வந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஹீ அப்படின்றப்போ ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதுவோம். சித்தார்த் யூஸ்வலி லைக்ஸ் அன் ஆப்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஹனி இஸ் ஸ்வீட். ஹனி இஸ் ஸ்வீட். ப்ராக்கெட்குள்ளே என்ன வந்திருக்குப்பா? பி வந்திருக்கு. பி வந்துச்சு ப்ராக்கெட்குள்ளே உங்களுக்கு பி வேர்பு வந்து பியாக வந்துச்சு அப்படின்னாவே ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் இஸ் அப்படின்னு எழுதணும், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அப்படின்னு எழுதணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஹையர் கிளாஸ் போகிறப்போ இன்னும் இதை பற்றி டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே பி அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சரில் எழுதும்போது இஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஹனி இஸ் ஸ்வீட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். முகிலன் ஸ்டடீஸ் ஹிஸ் லெசன். ஹிந்துஜா ஆல்வேஸ் லவ்ஸ் மீ. சித்தார்த் யூஸ்வலி லைக்ஸ் அன் ஆப்பிள். ஹனி இஸ் ஸ்வீட். ஓகேப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் ஆல்வேஸ் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். ஸோ பாருங்கள், இதில் ஆல்வேஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்திருக்கு இல்லையா? ஆல்வேஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸை டினோட் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? ப்ராக்கெட்குள்ளே கம், பிகாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு நேம் வந்திருக்கு. தமிழ் அப்படின்றது இட் மே பி எ பாய் ஆர் கேர்ள். கேர்ளாக இருக்கலாம், இல்லை பாயாக இருக்கலாம். நமக்கு அந்த ஹீ ஷீ இட் அந்த ரூலுக்குள்ளே ஒன்று வந்துருச்சு. ஹீ ஷீ இட் இது மூணில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்துருந்துச்சு அப்படின்னாவே இது மூணும் என்ன அப்படின்னா ஹீ ஷீ இட் இது மூணும்
தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இது 3 வந்துச்சுனாவே என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து நீங்கள் எழுதிடணும். சரிங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சஹானா நெவர் கோஸ் லேட் டு த ஆஃபீஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஎஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட இஎஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். கோ அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்கள் கோஸ் இஎஸ் சேர்த்து தான் எழுதணும். டூ அப்படின்னு வந்துச்சுனாவே டஸ் டிஓஇஎஸ் டஸ் சேர்த்து தான் எழுதணும். சரிங்களாப்பா? இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். சஹானா எப்போவுமே என்ன பண்ண மாட்டான், ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகவே மாட்டான். நெவர் அப்படின்னாவே நெகட்டிவாக சொல்கிறது தான். சரிங்களா? நம்ம நெகட்டிவ் அப்படின்னாவே நம்ம இந்த நாட் அப்படின்ற ஒரு வேர்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நெவர் அப்படின்றனாவே நெகட்டிவாக சொல்கிறது தான். ஓகேவாப்பா? ஸோ சஹானா கோஸ் இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் சப்ஜெக்ட் வந்து ஷீ. சஹானா அப்படின்றது ஒரு கேர்ள், ஒரு பெண். அப்போ நம்ம ஷீ அவள் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜனனி ப்ராக்கெட்குள்ளே ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ அதை எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும்ப்பா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதணும். ஸ்பீக்ஸ், ஜனனி ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். ஏன் எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம்? பிகாஸ் ஜனனி அப்படின்றது ஒரு கேர்ள். ஸோ அதனால் நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மை அங்கிள் ரெகுலர்லி கோஸ் ப்ராக்கெட்குள்ளே கோ டு ஆஃபீஸ் பை ஹிஸ் ஹீரோ ஹோண்டா. My uncle regularly goes to the office by his Hero Honda. என்னோட அங்கிள் என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஹீரோ ஹோண்டாவில் தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கோ அப்படின்றது ஒரு வேர்ப். அதோட நம்ம என்ன சேர்த்து எழுதியிருக்கோம், இஎஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். ஏன் இஎஸ் சேர்த்து எழுதியிருக்கோம்? பிகாஸ் மை அங்கிள் அப்படின்னு வந்துருச்சு. அங்கிள் அப்படின்றவர் யார்? ஒரு பாய், ஒரு ஹீ அப்படின்ற கேட்டகரியில் வந்துருச்சு. சரிங்களா? இன்டைரக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஹீ ஷீ இட்டு வந்துருச்சுனாவே ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட நம்ம என்ன சேர்த்து எழுதுவோம், எஸ் சேர்த்து எழுதுவோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஸோ ஐஸ் ஃப்ளோட் ப்ராக்கெட்குள்ளே ஃப்ளோட் ஆன் வாட்டர்னு இருக்குது. ஸோ ஏன் இதோட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம்? பிகாஸ் ஐஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அது எந்த கேட்டகரியில் வரும்? இட், அது அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஹீ ஷி இட் லாஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த இட் கேட்டகரியில் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளோட்டோட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது த சன் ரைசஸ் இன் த ஸ்கை. ஸ்கை என்ன பண்ணும், சூரியன் எங்கே வந்து உதிக்கும், வானத்தில் தான் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு சொன்னாலும் இது கரெக்டு தான். த சன் ரைசஸ் இன் த ஸ்கை இதெல்லாமே ட்ரூத், யூனிவர்சல் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எடுத்து எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். ஏன் சன் அப்படின்றது ஒரு இட் கேட்டகரியில் வரக்கூடியது. ஹீ ஷி இட் கேட்டகரியில் வரும். ஸோ அதனால் நம்ம எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஐ லவ் இந்தியா. ஐ போட்டிருக்கோம், ப்ராக்கெட்குள்ளே லவ் இருக்குது, இந்தியான்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஹீ ஷி இட்டு இல்லை. ஸோ அதனால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதிடலாம். சரிங்களாப்பா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மோனிகா ஆல்வேஸ் ப்ராக்கெட்குள்ளே ஈட் டாஃபி. டாஃபி அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, கேரமலில் செஞ்சு ஸ்வீட்டு தான் நம்ம டாஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மோனிகா அப்படின்றது ஒரு கேர்ள். ஷீ ஆல்வேஸ் அப்படின்ற கீவேர்டை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு. சரிங்களா? மோனிகா எப்போவுமே என்ன பண்ணுவோம், டாஃபீஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மோனிகா ஆல்வேஸ் ஈட்ஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதுகிறோம். ஈட்ஸ் டாஃபீஸ். ஓகேப்பா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வி ப்ராக்கெட்குள்ளே கோ டு த சர்ச். வி கோ டு த சர்ச். ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து எழுதுகிறோம். எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. ஏன் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, கோஸ்ன்னு இங்கே ஏன் எழுதலை அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன வரல, ஹீ ஷீ இட்டு வரலை. ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். த எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் ஆர் அரவுண்ட் த சன். ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கிற விஷயம், டெய்லி நடக்கிற விஷயம். பூமி வந்து சூரியனை சுற்றினா மட்டும்தான் நமக்கு டே அண்ட் நைட் இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக டேவாக இருக்கும், இல்லை ஃபுல்லாக நைட்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். பூமி சுற்றாமல், சூரியனை வந்து சுற்றாமல் அதே மாதிரி ஒரே இடத்துல நின்றுச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக பகலாக தான் இருக்கும், இல்லை ஃபுல்லாக நைட்டாக தான் இருக்கும். டே அண்ட் நைட்டு வந்து சேஞ்சஸே இருக்காது. ஸோ அதே மாதிரி அதோட ஆர்பிட்டில் ஒவ்வொரு பிளானட்ஸும் அதோட ஆர்பிட்டில் ப்ராப்பராக ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கனால தான் நம்மளால் ஸ்டெடியாக வாழ முடியுது.
சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், உயிரே இல்லாத பிளானட்ஸ் எல்லாமே கூட என்ன பண்ணுது, அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சிட்ருக்கு. ஓகேப்பா. ஸோ த earth மூவ்ஸ் அரவுண்ட் ஆர் அரவுண்ட் த சன். ஸோ earth அப்படின்றது இட் கேட்டகரியில் வரும். ஹீ ஷி இட் கேட்டகரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூவோட என்ன பண்ணுறோம், எஸ்ஸை சேர்த்து எழுதுகிறோம். த earth மூவ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு. சரிங்களாப்பா? ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. எக்ஸசைஸ் 16 வந்து உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த சூட்டபிள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் த பிளாங்க்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதணும். ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். பாருங்கள், ஐ மீட் அ பிளைண்ட் மேன் டுடே. டுடே அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்திருக்கு. ஸோ அதனால் வேர்பை ப்ரெசன்ட் ஃபார்மில் எடுத்து எழுதுகிறோம். மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் டீ டெய்லி. மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் டீ டெய்லி. ஓகே. ஹீ ஷி இட். ஹீ வந்திருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹீ இன்டிரெக்டாக வந்திருக்கனால நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு, தே ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் டெய்லியும் டென்னிஸ் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு, த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. இதெல்லாமே யூனிவர்சல் ட்ரூத். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, முகிலன் ஸ்டடீஸ் ஹிஸ் லெசன். முகிலன் ஸ்டடீஸ் இஸ் லெசன். முகிலன் அப்படின்றது ஹீ. ஸோ நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஹிந்துஜா ஆல்வேஸ் லவ்ஸ் மீ. ஏன் லவ்ஸ்னு போட்டிருக்கோம், பிகாஸ் ஹிந்துஜா அப்படின்றது ஒரு கேர்ள். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, சித்தார்த் யூஸ்வலி லைக்ஸ் அண்ட் ஆப்பிள். ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். லைக்ஸ்னு எடுத்து எழுதியிருக்கோம், பிகாஸ் சித்தார்த் அப்படின்றது ஒரு பாய். ஹனி இஸ் ஸ்வீட். ப்ராக்கெட்குள்ளே பி வந்துச்சுனாவே என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு, தமிழ் ஆல்வேஸ் கம்ஸ் டு ஸ்கூல் ஆன் டைம். ஸோ தமிழில் எப்போவுமே என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அப்படின்றது ஒரு பாய். ஸோ அதனால் இந்த இடத்துல எஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். சொன்னீங்களா? சஹானா நெவர் கோஸ் லேட் டு த ஆஃபீஸ். ஸோ இந்த இடத்துல சஹானா அப்படின்றது ஒரு கேர்ள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கோஸ் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஜனனி ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஜனனி அப்படின்றது ஒரு கேர்ள். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். ஜனனி எப்போவுமே என்ன லாங்குவேஜில் பேசுகிறா, இங்கிலீஷில் பேசுகிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை அங்கிள் ரெகுலர்லி கோஸ் டு ஆஃபீஸ் பை ஹிஸ் ஹீரோ ஹோண்டா. என்னோடய அங்கிள் டெய்லி ரெகுலராக ஹீரோ ஹோண்டாவில் தான் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கோஸ் ஏன் எடுத்து எழுதியிருக்கோம், பிகாஸ் அங்கிள் அப்படின்றது பாய். அதனால் நம்ம எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஸோ ஏன் எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம், பிகாஸ் ஐஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், இட். ஸோ அதனால் நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். The sun rises in the east. The sun rises in the sky. இது யூனிவர்சல் ட்ரூத். அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக எஸ் சேர்த்து ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கோம். ஐ லவ் இந்தியா. ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, பிகாஸ் சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, மோனிகா ஆல்வேஸ் ஈட்ஸ் டாஃபி. மோனிகா எப்போவுமே என்ன சாப்பிடுவா, டாஃபி மட்டும்தான் சாப்பிடுவா. நெக்ஸ்ட்டு, வி கோ டு த சர்ச். நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட்டு வீயாக இருக்குது. அதனால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, த earth மூவ்ஸ் அரவுண்ட் த சன். earth என்ன பண்ணிகிட்ருக்கு, சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு யூனிவர்சல் ட்ரூத்து தான். அதனால் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எடுத்து எழுதியிருக்கோம். த earth அப்படின்றது இட் கேட்டகரி, அது அப்படின்னு தான் சொல்லுவோம், பூமி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல எஸ் சேர்த்து எழுதுகிறோம், வேர்போட எஸ் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ இதோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்ன பார்த்துருக்கோம், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம், டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு க்ளூ வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் வந்து எப்படி எழுதணும்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஃபார்மேட் கூட பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 17 சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இதுக்கு என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, simple future tense is used to denote a future action. Simple future tense
is used to denote a future action. Future actionனா என்ன அர்த்தம்? ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தேவை. சரிங்களா? ஓகேப்பா, இன்றைக்கி நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரூல் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாவே ரெண்டு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன வேர்டு அப்படின்னா ஷால் வில். என்ன யூஸ் பண்ணுவோம்ப்பா? ஷால் வில். எப்போ வந்து ஷால் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து வில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? யூ, தே, வி இந்த மூணும் வந்துச்சுன்னா, இந்த 3 சப்ஜெக்டும் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஷால் தான் யூஸ் பண்ணணும். யூ ஷால், தே ஷால், வி ஷால். சரிங்களாப்பா? ஸோ யூ, தே, வி ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து யூவாவோ இல்லை தேவாவோ இல்லை வியாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷால் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே சப்ஜெக்ட் ஐ, ஹீ, ஷீ, இட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வில் யூஸ் பண்ணலாம். ஐ வில், ஹீ வில், ஷீ வில், இட் வில் அப்படின்னு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து இருக்குது. இதை நீங்கள் மைண்ட் பண்ண வேணாம், அது தெரியாமல் வந்துருச்சு. சரிங்களாப்பா? ஐ, ஹீ, ஷீ, இட் வந்துச்சு அப்படின்னாவே ஒரு சென்டென்ஸில் நம்ம என்ன எழுதணும்? வில் அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு க்ளூ வேர்ட்ஸ். க்ளூ வேர்ட்ஸ் பாருங்கள். ஒரு சென்டென்ஸில் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டுமாரோ. டுமாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? டுமாரோ அப்படின்னா நாளை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம். நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம். நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடம். சூன் அப்படின்னாவே ஜூன்னா விரைவில் அப்படின்னு அர்த்தம். லேட்டர் அப்படின்னா பின்னால். சரிங்களா? லேட்டர்னா இப்போ இல்லை இனிமே வரும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் வந்து ஒரு ஃப்யூச்சர் தான். சரிங்களா? I'll tell you later அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ அந்த ஐ வில் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு சென்டென்ஸில் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், ஜூன், லேட்டர் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த 6 வார்த்தையும் வந்துச்சு அப்படின்னாவே அந்த சென்டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், ஜூன், லேட்டர். ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். இது ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஈஸியும் கூட. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆண்ட்ரூ வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஆண்ட்ரூ அப்படின்றது ஒரு பையன். சரிங்களா? ஸோ இதுலேயும் இன்டைரக்டாக இருக்குது. பையன் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஹீ வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும்? ஷால் போடுவோமா, வில் போடுவோமா? யூ, தே, வி வந்தால் மட்டும்தான் ஷால். ஐ, ஹீ, ஷீ, இட் வந்தால் வில் போடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? வில் போட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதுங்க போதும். ஆண்ட்ரூ வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஆண்ட்ரூ என்ன பண்ணுவான்? அவனோட ஃப்ரெண்ட்ஸை அடுத்த வாரம் மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்றதும் ஒரு கீவேர்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். My brother will attend bracketக்குள்ள attend the interview on tomorrow. ஸோ attend அப்படின்னா என்ன அர்த்தம்? attend பண்ணுறது. ஆன்லைன் கிளாஸ் attend பண்ணுறீங்க. ஸோ இப்போ attend அப்படின்னா attend பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஏன் will போட்டிருக்கோம்? பிகாஸ் மை பிரதர் அப்படின்னா, பிரதர் அப்படின்னாவே ஒரு பாயை பற்றி தான் சொல்கிறோம். பாய் அப்படின்னா ஹீ. அப்போ ஹீ வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வில் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணணும்? வில். மை பிரதர் வில் போட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. மை பிரதர் வில் அட்டெண்ட் த இன்டர்வியூ ஆன் டுமாரோ. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள். தேர்ட் சென்டென்ஸ். வி ஷால் டூ ப்ராக்கெட்குள்ளே டூ அவர் ஹோம்ஒர்க் டுமாரோ. ஸோ டுமாரோ அப்படின்றது ஒரு கீவேர்டு. எந்த டென்ஸ்க்கான கீவேர்ட்? ஃப்யூச்சர் டென்ஸுக்கான கீவேர்ட். சரிங்களா? வி ப்ராக்கெட்குள்ளே வந்து டூ அவர் ஹோம்ஒர்க் டுமாரோ. ஸோ இந்த இடத்துல ஷால் யூஸ் பண்ணணுமா, வில் யூஸ் பண்ணணுமா? யூ, தே, வி வந்துச்சுனாவே நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? ஷால் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ வி ஷால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதுங்க. வி ஷால் டூ அவர் ஹோம்ஒர்க் டுமாரோ. வி ஷால் டூ அவர் ஹோம்ஒர்க் டுமாரோ. நம்மளோட ஹோம்ஒர்க்கை நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ யூ, தே, வி வந்துச்சுன்னா ஷால். ஐ, ஹீ, ஷீ, இட் வந்துச்சு அப்படின்னாவே வில் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
வி வந்திருக்கு அந்த சென்டென்ஸில் பாருங்கள் ஏதாவது கீவேர்டு இருக்கா நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற கீவேர்டு இருக்குது நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற கீவேர்டு இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சுனாவே அது என்னது ஃப்யூச்சர் டென்ஸ் ஸோ வி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்போ என்ன எழுதணும் ஷால் எழுதணும் வி ஷால் பை அ கார் நெக்ஸ்ட் இயர் ஸோ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வேர்ப் அப்படியே எழுதி ஷால் போட்டுறணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹீ வந்துருச்சு அதில் என்ன கீவேர்டு வந்திருக்கு நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் மந்த்னா அடுத்த மாதம் அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா அப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேர்பை அப்படியே எடுத்து எழுதி என்ன பண்ணணும் வில் ஏன் வில் போடுறோம் பிகாஸ் ஹீ அப்படின்னு டேரெக்டாகவே வந்துருச்சு ஹீ ஷி இட் ஐ வந்துச்சுன்னா வில் போட்டு எழுதணும் அப்போ ஹீ வில் கோ டு ஊட்டி நெக்ஸ்ட் மந்த் சரிங்களாப்பா ஓகே ஸோ இதோட உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு எக்ஸசைஸ் 17 முடிஞ்சிருச்சு நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம் ஆண்ட்ரூ வில் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு கீவேர்டை பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு இருக்குது நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பாயா கேர்ளா ஹீ ஷி இட் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதை பார்த்து வில் ஷால் போடணும் நெக்ஸ்ட் மை பிரதர் வில் அட்டெண்ட் த இன்டர்வியூ ஆன் டுமாரோ we shall do our homework tomorrow we shall buy a car next year we shall buy a car next year he will go to Ooty next month so keyword பாருங்க subject பாருங்க அதை பார்த்து shall will அப்படி நீங்க கரெக்ட்டா எடுத்து எழுதுங்க my brother will attend the interview tomorrow not on tomorrow சரிங்களா ஸோ இந்த எரர் இருக்குது ஆன் அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேஸை சொல்கிறப்போ இல்லைங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன் மண்டே ஆன் டியூஸ்டே ஆன் வென்ஸ்டே ஆன் தேர்ஸ்டே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன் டுமாரோ கிடையாது மை பிரதர் வில் அட்டெண்ட் த இன்டர்வியூ டுமாரோ ஓகேப்பா ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு எக்ஸசைஸ் 16 பார்த்துருக்கோம் எக்ஸசைஸ் 17 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுங்க சரிங்களாப்பா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ